ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே நீலகண்ட குயவனாரை பற்றிய சிறிய கதை. சிவபக்தியிலேயும் தர்ம நெறியிலேயும் பொய் சொல்லாத ஒரு இறைபக்தி உள்ளவர் திருநீலகண்டர். அவருடைய தொழில் என்பது திருவோடுகள் என்பது செய்து அடியார்களுக்கு கொடுத்து அதிலே வரக்கூடிய ஒரு வருமானத்திலே குடும்பத்தை காலட்சேபம் செய்து வருவதோடு இல்லாமல் சிவத்தொண்டும் செய்து வந்தார். அதைப்போல அவருடைய மனைவி ரொம்ப பதிவிரதை, ஆழ்ந்த பக்தி உள்ளவள். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தம்பதிகள்னு சொல்லலாம். இருவருடைய தொழில்களும் அந்த அம்மா செஞ்சு கொடுக்கறதும், அவர் அதை விற்பதும், அடியார்களுக்கு அன்னதானம் இடுவதும் இதே ஒரு பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்தார். ஒரு தருணத்திலே டெய்லி வரும்போது, சிவாலயம் சென்று வரும்போது ஒரு தருணத்திலே அவருக்கு வந்த சோதனைகள்னு சொல்லலாம். அங்கே இவருடைய சேர்ந்து சிவத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெண் என்பது அவருடைய உதவியாக இருந்தார். அந்த பெண்ணை பார்த்த உடனேயும் ஒரு நிமிஷம் சபலம் வந்துடுது. ஆம்பளை தானே, அதனால் ஒரு சபலம் வந்துடுது. ஒரு க்ஷணம் அவரையே மறந்துட்டார். சரி, இவ்வளவு அழகாக இருக்காளேன்னு நினச்சிட்டார். அவ்வளவுதான். சரி, அப்புறம் நிலை தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு திருப்பி அவருடைய நிலைகள் தன்னுடைய மனைவிட்ட போய் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு, நம்ம செஞ்சிட்டோமே தப்பு, இதை நினச்சோமே, இதுவே பெரிய பாவமே நினச்சிட்டு மனைவிட்ட போய் சொல்லலான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரார். அவள் பதிவிரதை இல்லையா, இது அப்படியே தெரிஞ்சுவிட்டா. சரி, நம்மளுடைய கணவருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்த உடனேயுமே அவள் இதை பற்றியே கண்டுக்காமல் அவளுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் எல்லாமே செய்துன்னு வந்தார். இவருடைய மனநிலைகள் என்பது ரொம்ப பாதிக்கப்பட்டு, எப்படியாவது நம்ம மனைவிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி சொல்லணும் இந்த விஷயத்தைன்னு சொல்லிட்டு அவர் கிட்டக்க போகிறார். கிட்டக்க வந்த ஒன்றும் பேச ஆரம்பித்த ஒன்றுமே அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னக்கிட்ட வராதிங்க, என்னை தீண்டக்கூடாது, இது திருநீலகண்டர் மேலே ஆணை அப்படின்னு ஒரே அடியாக சொல்லிடுறார். இவருக்கு உடனே ஷாக் ஆகிடுது. ஏன்னா அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மனைவி சொல்ல மறுப்பே பேசலை. சொன்னத்தோடு இல்லாமல் அந்த மனைவி என்ன சொன்னார், எம்மை பன்மையாக அப்படின்னு சொன்னார். அதாவது எம்மை அப்படிங்கிறது பன்மையாக கூறியதால் மற்ற பெண்ணையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார். அதை உடனே அவர் மனசில் பட்டு அன்னையிலேருந்து நெறியோடு இருந்தார். 2 பேரும் ஒரே இடத்துல குடும்பம் நடத்தினார்கள். ஒரே சின்ன குடிசை தான். அந்த குடிசையிலேயே குடும்பங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியாக வெளியில் வாழ்ந்தார்களே தவிர அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யங்களே இல்லாமல் இறைவனே கதி என்று வாழ்ந்து வந்தார்கள். இதை பார்த்த சிவபெருமான் இவருடைய பெருமையை லோகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு லீலை நடத்தினார். நேராக ஒரு சுகயோகியாக அவள் வீட்டில் திருநீலகண்டரே, இதில் ஒரு ஓடு இருக்குது, ரொம்ப புனிதமான ஓடு, அப்பொழுது ஒரு விசேஷமான ஓடு, இது எங்கேயுமே கிடைக்காது, இந்த ஓடை பத்திரமா வச்சுக்கோ, நான் கொஞ்சம் சேத்திராடம் போயிட்டு ஒரு 2 நாளில் வந்துடுவேன், வந்த உடனே இந்த திருவோடை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவயோகி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பத்திரமா உள்ளுக்குள்ளே பத்திரமா வச்சிடுறார். வச்சுட்டு இவா பாட்டில் இவாளோட வேலையை பார்த்துட்டே இருக்கார். திருப்பி 2 நாளில் அங்கேருந்து அந்த சிவயோகி என்னுடைய ஓட்டை கொடு அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறாரு. ஓடு இல்லை. எல்லாம் இறைவனோட லீலை. உடனே ஓடு கிடைக்கல. ஓடு கிடைக்கலேன்னு சொன்னோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு, இதுமாரி நானும் தேடிட்டேன் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிவயோகி சொல்கிறார், நீனும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து அதை விற்றுட்டீங்க, ஏன்னா அவ்வளவு தரமான ஓடு, அதனால் நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இவாளும் ரொம்ப நாள் பேசி பார்க்குறா, என்னென்னமோ சொல்லி பார்க்குறா, அவர் கேட்கவே இல்லை. அப்படியா அப்படின்னு சொன்னால் நேராக சிவாலயமா, உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் நீனும் உன்னுடைய மனைவியும் கையை கொத்துண்டு 3 முழுக்காடு முழுகுங்க, முழுகி நான் எடுக்கலை இந்த திருவோடை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு, அப்போ தான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், திருநீலகண்டர், நானும் மனைவியும் சேர்றதில்லை, இந்தமாரி சூழ்நிலையில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இது யாருக்கும் தெரியாமல் இருக்குது, அதனால் நாங்கள்
வெளியில் பார்வைக்கு வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர உள்ளூர இந்த சூழ்நிலை அப்படின்னு சொன்ன உடனே சிவனடியார் அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நீங்கள் 2 பேருமே குளிச்சே ஆகணும், குளிச்சாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே திருநீலகண்டர் ஒரு குச்சி எடுத்து இந்த முனையில் வரும்போது இவரும், இந்த முனையில் வரும்போது இவரும் வந்து பிடிச்சிண்டு, மனைவியும் பிடிச்சிண்டு திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு 3 ட்ரிப்பு முழுகிறார். குளத்திலேருந்து மூழ்கி 3வது ட்ரிப்பு ஏந்திருக்கிறப்ப 2 பேருடைய கையும் குச்சி காணாப்படுது, 2 பேருடைய கையும் ஒன்றா இருக்கு. அப்படியே கண்ணாலேயே வரும்போது மன்னிப்பு கேட்குறார் தன்னுடைய மனைவியிட்ட நீலகண்டர். அவளும் மன்னிச்சிடறார். ஏந்திருந்து வந்து பார்க்க விடப்ப உமாதேவியோட பகவான் வந்து காட்சி கொடுக்குறார். உன்னுடைய புகழ்ச்சியை தெரியணும் அப்படின்னோட பக்தியை தெரியறதுக்காக நான் செஞ்ச நாடகமே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அவளோட வயோதிகமும் மாறுகிறது. அவருடைய வயோதிகம் மாறி இளம் வயதில் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தார். 2 பேருக்கும் வரும்போது காட்சி கொடுத்தார். அதிலேருந்து இவா வந்து சிவனோடு செஞ்சு திருப்பி பழைய சூழ்நிலையிலேயே தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பக்தியாகும். நமச்சிவாயம் என்ற 5 எழுத்துக்கு அவ்வளவு பவர். இந்த நமச்சிவாயம் தாரக மந்திரத்தை அனுதினமும் நாம் செய்தோமானால் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அவனருள் பெறுவோம். நமச்சிவாயம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.